தமிழகத்தில் 7 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலையொட்டி 7 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்கள் 7 தொகுதிகளுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று இரவுக்குள் காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்திருந்த நிலையில் 7 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே புதுச்சேரிக்கு வைத்திலிங்கம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீதமுள்ள 9 தொகுதிகளுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டும். இந்நிலையில் 7 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூரில் சசிகாந்த், கரூரில் ஜோதிமணி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். தமிழகத்தில் திருவள்ளூரில் சசிகாந்த், கரூரில் ஜோதிமணி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். தமிழகத்திற்கு 7 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் 7 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. திருவள்ளூரில் சசிகாந்த், கரூரில் ஜோதிமணி, கடலூரில் விஷ்ணு பிரசாத், கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திருவள்ளூரில் சசிகாந்த், கரூரில் ஜோதிமணி, கடலூரில் விஷ்ணு பிரசாத் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கன்னியாகுமரியில் விஜய் வசந்தும் போட்டியிடுகிறார். தமிழகத்தின் 7 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டிய நிலையில் தற்போது 7 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் தொகுதிக்கு சசிகாந்த், கரூர் தொகுதிக்கு ஜோதிமணி, கடலூர் தொகுதிக்கு விஷ்ணு பிரசாத், கன்னியாகுமரி தொகுதிக்கு விஜய் வசந்த் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மோடு பேசுவதற்காக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம்மா. 9 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டும். தற்போது வரை 7 தொகுதிகளுக்கு மட்டுமே வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள தொகுதிக்கு எப்போது வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் சார்? இன்னும் நாளைக்கு அறிவிச்சிருவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு அறிவிச்சிருவாங்க. ஏன்னா காலதாமதமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை, அதுக்கு அவகாசமே இல்லை. புதன்கிழமை வேட்புமனு தாக்கல் முடிவடைகிறது. ஆகவே திங்கட்கிழமை நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாளைக்கு மீதமுள்ள 2 தொகுதிகளும் அறிவிக்கப்படும். மயிலாடுதுறை, நெல்லை தொகுதிகளுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிப்பதில் காங்கிரஸ் தலைமைகளிடையே சில சிக்கல் இருப்பதாக கூறப்பட்டதே, அதில் என்ன விவரம் இருக்கிறது? ஒரு சிக்கல் அல்ல. நாங்க எல்லாத்துக்கும் சர்வே எடுக்கிறோம். சர்வேயின் அடிப்படையில தான் செய்யறோம். அது அந்த சர்வே வரதுக்கு 2 நாள் தாமதம் ஆயிடுச்சு. அநேகமா நாளை காலையில வந்துடும். அந்த பேர் நாங்க அதை அறிவிப்போம். யார் வேட்பாளர், சிறந்த வேட்பாளர். 20ஆம் தேதியே காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்போது 7 தொகுதிகளுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 2 தொகுதிகளுக்கு நாளை காலை நிச்சயம் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கலாமா? நாளைக்கு அறிவிச்சாதான் திங்கட்கிழமை நாங்க வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். எங்களுடைய வேட்பாளர்கள் கண்டிப்பாக நாளை இரவுக்குள் நாங்கள் அறிவித்து திங்கட்கிழமை அதற்கு உண்டான ஏ படிவம், பி படிவம்லாம் கொடுத்து அங்கே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தயாரான நிலையில் வைத்திருக்கிறோம். இணைப்பில் வந்து தங்களின் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தமிழகத்திற்கு 7 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விருதுநகரில் மாணிக்கம் தாக்கூர், சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கரூரில் ஜோதிமணி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மீதமுள்ள 2 தொகுதிகளுக்கு நாளை காலை வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது தொலைபேசி வாயிலாக தெரிவித்தார். திருவள்ளூர் தொகுதிக்கு சசிகாந்த், கிருஷ்ணகிரிக்கு கோபிநாத், கரூர் தொகுதிக்கு ஜோதிமணி என தமிழகத்தில் 7 தொகுதிகளுக்கு மட்டும் காங்கிரஸ் கட்சி தற்போது வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது.